Hello everyone, welcome back to Banu Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா காரசாரமான நண்டு ரோஸ்ட் எப்படி செய்யலாம்ன்ற பார்க்கலாங்க. இதை நீங்க 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சு முடிச்சிடலாம். வீட்ல யாருக்காவது சளி இருக்கு, கோல்டா இருக்கு அப்படின்னா இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப இதமா இருக்கும். ரொம்ப ஈஸியா கூட நீங்க இதை செஞ்சிடலாங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து நம்ம கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நமக்கு கொஞ்சம் சூடு கம்மிப்படுத்தும். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த விழுதை இதில் சேர்த்துருங்க. இந்த விழுது தாங்க மெயின். இந்த விழுதுல நம்ம பெப்பர் தான் போட்டிருக்கோம். இந்த பெப்பர் காரம் தான் நமக்கு ஜாஸ்தியா இருக்கணும். அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. நமக்கு அதோடைய ரா ஸ்மெல், பச்சை வாசனை எல்லாமே போகணும். அது வரைக்கும் இதை நீங்க கிளறிட்டே இருங்க. 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே கிளறுங்க. 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறம் இதுல நாம கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்லயே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை, அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. அந்த அளவுக்கு இது 2ல இருந்து 3 நிமிஷம் நீங்க வதக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கின பிறகு இதுல நாம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் காரம் தாங்க ஜாஸ்தியா இருக்கணும். அதனால மிளகாய்த்தூள் நான் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். நண்டுல பாத்தீங்கன்னா நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்குங்க. வீட்ல யாருக்காவது சளி இருக்கு, கொஞ்சம் கோல்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இதை நீங்க செஞ்சு கொடுங்க. இதுல நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம். நான் இங்க 500 கிராம் நண்டு சேர்த்திருக்கேங்க. நண்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் அந்த மசாலாலேயே பெரட்டுங்க. நண்டுங்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய நண்டு வகைகள் இருக்குங்க. ப்ளூ கிராப் இருக்கு, கடல் நண்டுன்னு சொல்லுவாங்க, வயல் நண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த நண்டு எடுத்தாலும் இதே மசாலா, இதே அளவுகளோட செய்யுங்க. ரொம்ப அருமையா இருக்கும். நல்லா இதை பெரட்டிடுங்க. மசாலால பெரட்டிட்டு இதுல தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாங்க. நண்டு, மீன் எல்லாமே நமக்கு 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே நமக்கு வெந்துடும். இப்போ நாம இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடியை போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த கலர் நண்டுல மேல இந்த மாதிரி ரெட் கலர்ல வந்தாலே நமக்கு நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க நண்டு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாமே நல்லா வத்தி சைடுல எண்ணெய் விடும் பாருங்க. எண்ணெய் எவ்வளோ அழகா விட்டுருக்கு. அப்படின்னா நமக்கு நண்டு ரோஸ்ட் ரெடி ஆயாச்சுன்னு அர்த்தம். கடைசியில இதுல நம்ம கொத்தமல்லி தழைகளை சேர்த்துருங்க. சூப்பரான நண்டு ரோஸ்ட் ரெசிபிங்க. ஈஸியா நீங்க இதை 10ல இருந்து 15 நிமிஷத்துலயே செஞ்சிடலாம். வீட்ல யாருக்காவது சளியெல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.